வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் தானம் தர்மம் இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். தானம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, பிறருக்கு தேவையானவற்றை அவர் கேட்டோ அடுத்தவர் அவர் நிலையை கூறியோ அறிந்த பின்பு தருவதுக்கு பேர் தான் தானம். இது நம்மளோட புண்ணிய கணக்கில் சேராது. ஏன்னா இல்லாதவர் மற்றும் இயலாதவர் கேட்டதுக்கப்புறமா நம்ம கொடுக்கக்கூடிய தானம் அது ஒரு கடமையாக கருதப்படுது. ஒவ்வொரு மனிதனோட கடமையும் கூட. ஆனால் தர்மம் அப்படிங்கிறது எவரும் கேட்காமல், அவரையே அறியாமல், அவர் நிலையை அறிந்து கொடுக்கப்படுவது தான் தர்மம் அப்படிங்கிறது. இது நம்மளோட புண்ணிய கணக்கில் சேருதுன்னு சொல்கிறாங்க. பசித்திருக்கும் ஒருவர் கேட்ட பின்பு ஏதாவது தருவது தானம். அவர் கேட்காமலே அவர் பசியாற்றுவது தர்மம். கர்ணன் தர்மங்கள் செய்து புண்ணியங்களை ஈட்டியவன்தான். ஆனால் மொத்த புண்ணியத்தையும் கிருஷ்ணர் தானமாக கேட்டுதான் வாங்கினாரே தவிர தர்மமாக பெறவில்லை. எல்லா புண்ணியங்களையும் தானமாக தாரை வார்த்து தந்த பிறகு கர்ணனும் ஒரு சாதாரண மனிதனானான். அதனாலேயே மரணம் அவனை எளிதாய் நெருங்கியது. கேட்டு கொடுப்பது தானம், கேட்காமல் அளிப்பது தர்மம். நன்றி மக்களே. மேலும் இது போன்ற வீடியோக்கள் பார்க்குறதுக்கு தர்ஷன் குட்டீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.